ஒரு காட்டில் ஒரு சிங்கராஜா வாழ்ந்து வந்தார். அவருக்கு காடுகளில் உலாவுவது என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் தன் நரி அமைச்சர்களை கூட்டிக் கொண்டு காடுகளில் சுற்றித் திரிந்தார். சிறிது நேரத்திற்கு பின்பு சிங்கராஜா ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வாக படுத்திருந்தார். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் வந்து சிங்கராஜாவை காயப்படுத்தி அவர் தூக்கத்தை கலைத்தது. அருகில் இருந்த நரி அமைச்சர் நாலா பக்கமும் சென்று ஒரு கழுதையை பிடித்து அரசர் முன் நிறுத்தினார்கள். சிங்கராஜா அந்த கழுதையை பார்த்து, ஏன் என் மீது கல்லை எறிந்தாய்? அது என் தூக்கத்தை கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்தி விட்டது என்றார். அதற்கு அந்த கழுதை சொன்னது, அரசரே, நான் காட்டில் புல் மேய்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அருகில் இருந்த மரத்தில் அழகான பழங்கள் என் கண்களை கவர்ந்தது. அந்த பழங்களை பறித்து என் குட்டிகளுக்கு கொடுத்தால் என் பிள்ளைகளின் வயிறு நிரம்பும். ஆதலால் அந்த பழங்களை பறிக்க பல முயற்சிகள் செய்தேன். இறுதியாக ஒரு கல்லை எடுத்து மரத்தில் எறிந்தேன். தாங்கள் மரநிழலில் உறங்கிக் கொண்டிருப்பது தூரத்தில் இருந்த எனக்கு தெரியவில்லை. நான் எறிந்த அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை கலைத்ததுடன் உங்களையும் காயப்படுத்திவிட்டது. இந்த தவறுக்கு நான் தான் காரணம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி நின்றது. சிங்கராஜா அந்த கழுதையை பார்த்து, நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றாய். அது உன் சிறந்த பண்பு. உன்னை மன்னித்து விட்டேன், போ என்று கூறியதோடு அல்லாமல் அந்த கழுதைக்கு தேவையான பழங்களையும் புட்களையும் கொடுக்க ஆணையிட்டது. பக்கத்தில் இருந்த நரி சிங்கராஜாவை நோக்கி, அரசே, உங்களை கல்லால் அடித்த கழுதையை கொல்லாமல் அதற்கு உணவை அனுப்புகிறீர்களே, இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு சிங்கராஜா சொன்னது, நரியாரே, அறிவற்ற மரம் கல்லால் அடித்தால் பழம் தருகிறது. அவ்வாறு இருக்க அறிவுள்ள நான் இந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்கிறேன். நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? மேலும் அந்த கழுதை என்னை வேண்டுமென்றே கல்லால் அடிக்கவில்லை. பழங்களை பறிக்கவே கல்லால் அடித்தது. அது தவறுதலாக என் மீது பட்டு என்னை காயப்படுத்தியது. அந்த கழுதை தான் செய்த தவறுக்கு வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டது. அது மட்டும் இல்ல, அவள் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவே மரத்தின் மீது கல் எறிந்தாள். அது தாயாகி அவள் கடமை அல்லவா? அவள் அவளுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு செய்தாள். நான் இந்த காட்டில் உள்ள என்னுடைய விலங்குகளுக்காகவே இந்த பரிசை அளித்தேன் என்று சிங்கராஜா கூறியது. நரி சிங்கத்தின் விளக்கத்தை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தது. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணம். எனவே நாம் தெரியாமல் தவறு செய்திருந்தால் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும்.